வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்காயும் பலாக்கொட்டையும் சேர்த்து ஒரு கூட்டு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கறி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சுக்கணும். அதை முதல்ல வேக வச்சு போனாமல் பருப்பை கொஞ்சம் நெய் விட்டு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கணும். அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம முருங்கைக்காய் அப்புறம் பலாக்கொட்டை கொஞ்சம் மஞ்சள் பொடி தண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம். வாங்க வேக வச்சிடலாம். தோரம்பருப்பு நல்லா வெந்தெடுத்து, அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், முருங்கைக்காயும் பலாக்கொட்டையும் நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த முருங்கைக்காய் பலாக்கொட்டை சேர்த்த கூட்டுக்கு என்ன வறுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்படியே கடாயை பற்ற வச்சுக்கலாம். நாம் தோரம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகு ஒரு 10 மிளகு, 4 வரமிளகா இதை வறுத்துக்கலாம். அரிசி ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எள்ளு 1 டீஸ்பூன், ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம். வறுத்த சாமான்லாம் அரைச்சாச்சு. இந்த பக்கம் பாருங்கள், முருங்கைக்காயும் பலாக்கொட்டையும் வெந்திருக்கா. இதில் இந்த அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம்ல. வேக வச்ச துவரம்பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணலாம். இந்த பக்கம் அதுக்குள்ளே கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்செடுத்து நம்ம வெண்டைக்காய் கறி தான் பண்ண போகிறோம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துடலாம். தேவையான உப்பு, வெண்டைக்காய் நல்லா வெந்தெடுத்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி, அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பரத்தி விட்டுருவோம். அப்படியே வெண்டைக்காய் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். அரிசி மாவு வெண்டைக்காய் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் சேர்க்குறது. அப்படியே பரத்தி விட்டுருவோம். இந்த பக்கம் பாருங்கள், நம்மளுடைய முருங்கைக்காயும் பலாக்கொட்டையும் சேர்த்த கூட்டு ரெடி ஆகிடுத்து. அதை இறக்கி வச்சிடலாம். இந்த பக்கம் கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ அது காயட்டும்.
எண்ணெய் வந்து நல்லா காஞ்செடுத்து நம்ம வந்து முருங்கைக்காய் பலாக்கொட்டை போட்ட கூட்டுக்கு தான் தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல குழம்பு கருவடா நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இதோட ரெசிபியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதை முதல்ல எடுத்துக்கலாம். இந்த குழம்புல விட்டுறலாம். நான் வந்து அதே குழம்பு கருவடாமே வந்து ஒரு 2 வந்து சும்மா அப்படி வந்து உடச்சி வச்சுருக்கேன். இதோட கடுகு 2 சேர்க்க போகிறேன். அப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ இந்த குழம்பு கருவடா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டினாலே போதும். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. முருங்கைக்காய் பலாக்கொட்டை போட்டால் கூட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ணல, முருங்கைக்காயும் பலாக்கொட்டையும் சேர்த்து ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நல்ல சுடசாதத்தில் நெய்யை விட்டுன்னு இதை பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து காரக்கறி, வெண்டைக்காய் கறி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கோ இல்லை சேப்பங்கிழங்கோ சேனைக்கிழங்கோ எந்த காரக்கறி தொட்டு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க டீ போடும்போது என்ன டீ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து மூணார்லேருந்து வாங்குறேன் இந்த டீ. இதில் வந்து இந்த மாதிரி பேக்கெட்லேயும் கிடைக்கிது. அப்புறம் க்ரீன் லீஃப் டீயும் இருக்குது. பாருங்கள், க்ரீன் லீஃப் டீயும் இருக்குது. இதில் வந்து டஸ்ட்டும் இருக்குது, லீஃபும் இருக்குது. அதாவது பிளாக் டீயும் இருக்குது. அதே மாதிரி நம்ம பால் விட்டு டீ போடுவோம்ல, அதில் வந்து டஸ்ட்டும் இருக்குது, லீஃப் இருக்குது, எல்லாமே இருக்குது. இவங்களுடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போது டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நம்ம ராகி பக்கோடா, அதாவது ஆனியன் பக்கோடா தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். நான் 2 வெங்காயம் நல்ல பெருசாக நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் அப்படியே சைட் பை சைட் டீயும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. உப்பை சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 3 கரண்டி ராகி மாவு எடுத்துக்கிறேன், அதை சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 கரண்டி அரிசி மாவு சேர்க்குறேன். இதில் பெருங்காய பொடியும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். டீக்கு வந்து தண்ணியும் கொதிச்செடுத்து இஞ்சியும் மிளகும் போட்டிருக்கேன். அது நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ டீ பொடி சேர்த்துடலாம். கொதிக்கட்டும். பாருங்க, இந்த மாவில் வந்து சூடாக வந்து எண்ணெய் வந்து ஒரு கரண்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, இந்த பதத்தில் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம வந்து பக்கோடா போட்டுடலாம். இந்த பக்கம் டீ தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இப்போ பால் சேர்த்துக்கலாம். சக்கரை சேர்த்துக்கலாம். டீ ரெடி ஆகிடுது, வடிகட்டிடலாம். சுட சுட டீயும் ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் வந்து ஆனியன் ராகி பக்கோடாவும் ரெடியாக இருக்குது.
ஸோ ரெண்டுத்தோடு சேர்த்து இப்போ நான் சாப்பிட போகிறேன். நாங்கள் சாப்பிட போகிறோம் பாருங்கள். வாங்க சூப்பர் சவுண்ட் வாங்க. நல்ல கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடாவோட டீயும் ரெடியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ராகியில் வந்து பக்கோடா பண்ணி பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி vlog பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த ஒரு vlogல உங்களை சந்திக்கிறேன்.